ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஆமென். கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். இது ஒரு அறைகூவல், இது ஒரு அழைப்பு. சோர்ந்து போனவர்களுக்கு அழைப்பு, பயந்தவர்களுக்கான ஒரு அழைப்பு, அவிசுவாசத்தில் இருந்தவர்களுக்கான ஒரு அழைப்பு, கர்த்தர் தங்களை கைவிட்டு விட்டாரே என்று தவறான எண்ணம் கொண்டவர்களுக்கான ஒரு அழைப்பு, வாழ்க்கையில் முழுவதும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கான ஒரு அழைப்பு, வாக்குத்தத்தம் கரங்களுக்கு அருகில் இருக்கும்போது அது அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்பதற்கான ஒரு அழைப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற இந்த அறைகூவல் அன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு 2 காரியங்களுக்கான அறைகூவலா இருந்தது. நம்பர் 1, சுதந்தரிக்கலாம் வாங்க. இப்ப என்ன நடக்கிறது? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானை நோக்கி வெளியே புறப்பட்ட இவர்களுடைய விடுதலை பிரயாணம் கானானை நெருங்கிவிட்டது. இப்ப மோசே இந்த ஜனங்களுக்குள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு நபரை தெரிந்து கொண்டு 12 பேரை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற கானானை குறித்த தகவல்களை சேகரித்து வர அனுப்பினார். அல்லேலூயா. 40 நாட்கள் இவர்கள் சுத்தி பார்த்து அவர் சொன்னபடியே அங்க இருக்கிற சில பழங்களெல்லாம் அனுப்பிச்சிங்க கொண்டு வாங்க, அந்த தேசத்தின் விவரங்களெல்லாம் சேகரித்து வாருங்கள் என்று சொன்னபோது இவங்க போய் ஒரு திராட்சை குலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. இன்னும் அந்த தேசத்தில் சில உச்சிதமான கனிகளெல்லாம் என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அதோடு கூட அந்த தேசத்தை குறித்ததான சில தவறான அபிப்பிராயங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னபடி அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். இந்த பாருங்க, நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது கூட அந்த தேசத்தில் உள்ள கனி அப்படின்னு சொன்னவங்க. ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்தை குறித்த நெகட்டிவ் அப்ரோச்சை கொடுத்துட்டாங்க. அந்த தேசத்தை குறித்த எதிர்மறையான கருத்துக்களை பேசினார்கள். மக்களுடைய மனதெல்லாம் என்ன செஞ்சிட்டு கரைந்து போனது. அப்போ காலேப் எழும்பி மோசேக்கு முன்பாக ஜனங்களை கை அமர்த்தி அவர் சொல்றாரு, 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின் முதல் பகுதியில் இருக்கு, நாம் உடனே போய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். இப்ப கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் என்பதனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு உற்சாகம் என்ன தெரியுமா? உடனே சுதந்தரிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இவங்க ஏற்கனவே சுமார் 430 ஆண்டுகள் அடிமையா இருந்துட்டாங்க. சுதந்திரத்தெல்லாம் இழந்தவங்களா இருந்தாங்க, நிம்மதி இல்லாம இருந்தாங்க. வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப வேதனை நிறைந்ததா இருந்தது. அவர்களுடைய உயிர் அவர்களுக்கு கசப்பா இருந்தது. இப்போதான் கொஞ்சம் சுதந்திர காற்று அவங்க என்ன செய்யறாங்க? சுவாசிக்கிறார்கள். இப்போதான் கொஞ்சம் விடுதலையா கொஞ்சம் வாழ்ந்து என்ன செய்யறாங்க? வர்றாங்க. இப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அங்க இருக்கிறவங்க நெடியவர்கள், அங்க இருக்கிறவங்க ராட்சதர்கள். அந்த தேசம் நம்மை பட்சிக்கும் தேசம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்ட உடனே இவங்க நினைச்சிட்டாங்க, அந்த கூட்டத்தார் மறுபடி நம்மளை அடிமையாக்கிடுவாங்க. மறுபடி இப்போ நம்ம அவங்க கையில் போய் என்ன செய்ய போகிறோம்? மாட்ட போகிறோம். இங்கே தப்புன்னு நினச்சோம், இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம்? மாட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்ம கதை இதோட என்ன செய்ய போகுது? முடிய போகுதுன்னு அவர்களே தப்பு கணக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போட்டாங்க. தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒரு நாளும் இப்படி தப்பு கணக்கு என்ன செய்யக்கூடாது? போடவே கூடாது. உங்களை கர்த்தர் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா சுதந்திரிப்பதற்கு தான். நீங்களாம் சுதந்திரவாளிகள்.
நாம் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம். பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், சாபத்திற்கு அடிமையாக இருந்தோம், வியாதிக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், இந்த உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம். சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், இதுக்கெல்லாம் நிறைய காரியத்துக்கு நம்ம எப்படி இருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நாமெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எப்படி எகிப்திலே வெளிப்பட்டு இஸ்ரவேலரை விடுவித்ததோ அதை போல இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்வில் இருந்த இந்த கட்டுகளில் இருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை தந்திருக்கிறது. அப்போ இப்போ காலேப் மூலமா, ஜாஷுவா மூலமா ஒரு வார்த்தை இவர்களுக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். சோ வாட்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறனால என்னப்பா? அங்கதான் ராட்சதர்கள் இருக்காங்க கேள்விப்படுறோம். வேற கர்த்தர் நம்ம கூட இருந்து என்ன செய்ய? இல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சோ வாட்? அங்க இருக்கிற தேசம் நம்மை பட்சிக்கிற தேசம், நம்ம அங்க போனாலே பிழைக்க முடியாது. பிறகு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்யறது? இல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சோ வாட்? அங்க இருக்கிற ஜனங்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகள். நீ பார்த்தல, நம்ம எல்லாம் பார்த்தோம்ல. நாங்க என்ன பார்க்காததையா சொல்றோம்? நாங்க ஏதோ கண்மூடித்தனமாவா சொல்றோம்? அல்லது நாங்க ஏதாவது கற்பனை பண்ணியா சொல்றோம்? அங்கே ராட்சதர்கள் உண்டல்லவா? அந்த கடற்கரை பகுதியில் இருந்த கானானியர்கள், யோர்தான் அண்டையில குடியிருந்தவங்களாம் எவ்வளவு வலிமையானவர்களா இருந்தாங்க. நீ பார்த்தல்ல, அவர்கள் பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளிகளை போலத்தானே இருந்தோம். நாமும் அப்படித்தானே நம்முடைய பார்வைக்கு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க? சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க கர்த்தருடைய அழைப்பு, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் உங்க காதுல ஒரு வார்த்தை கேட்டுட்டே இருக்கணும். ஆண்டவர் உங்களை சுதந்தரிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறார். உங்களை மறுபடியும் அடிமைப்பட வாங்கன்னு கூப்பிடல. அல்லேலூயா. எதுக்கு கூப்பிடுறாரு? சுதந்தரிக்க. இப்ப பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சுதந்திரத்திற்கான கிரயம் கொடுக்கப்பட்டதை அவங்க சரியா விளங்கி கொள்ளவில்லை. இந்த கானான் இவர்களுக்கு எப்படி இருக்குன்னு என்ன செய்யாது? தெரியாது. ஏன் கர்த்தர் இந்த கானானுக்கு நம்மளை கூட்டிட்டு போறாருங்கிற விவரமா அவங்களுக்கு முழுசா தெரியல. அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் எகிப்திலேயே இருந்தா எங்களுக்கு அது நல்லதாவே இருந்திருக்கும் அப்படிலாம் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கானான் இவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படுவதற்கு ஒரு மனிதன் விலைக்கிரயம் கொடுத்திருந்தான். அந்த மனிதன் ஆபிரகாம். அவன் தன்னுடைய இனத்தை விட்டு கொடுத்திருந்தான். அவன் தன் தகப்பன் வீட்டை விட்டு கொடுத்திருந்தான். அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு கொடுத்திருந்தான். தான் இனம், தான் தேசம், தான் தகப்பன் வீடு, இது எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் புறப்பட்டு போகும் இடம் என்னதுன்னே தெரியாம அவன் கால்நடையாய் நடந்தவன். ஒரு பெரிய செல்வந்தன், ஒரு பெரிய பணக்காரன், ஒரு ராஜாவை போல இருந்தவன். அல்லேலூயா. அவன் வீட்டில் 318 பேர் கைப்படிந்த வேலையாட்கள். ஆமென். அவங்கள ஒரு வார்த்தையில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, கமாண்டோ படை வீரர்கள்னா எப்படி இருப்பாங்க? பிளாக் கேட்ஸ், கருப்பு பூனை படையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? எவ்வளோ பயிற்சி பெற்றவர்கள், எவ்வளோ தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டீமில் ஒரு 318 பேர் என்ன செஞ்சிருந்தானா? கையில் கூட்டிகிட்டு போனான். சுமார் 5000 பேருக்கு மேலே இந்த மாதிரி அவன் வச்சிருந்திருக்கலான்னு ஒரு கருத்து சொல்கிறான். உனக்குன்னு நிலையா ஒரு இடம் கிடையாது, நிரந்தரமா ஒரு இடம் கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு இங்க கூடாரம் போடுனா இங்க கூடாரம் போட்டிருப்பாரு, நாளைக்கு கிளம்பி போனா அங்கே கிளம்பி போயிடுவார். அதுக்காக அவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு வசதிகள், அவ்வளவு செல்வாக்கு, அவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் தன்னுடைய சுய நலத்திற்காக அதை பயன்படுத்தாமல் தேவ திட்டத்திற்காகவே வாழ்ந்தவன் ஆபிரகாம். தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றினவன் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அவன் நினைச்சிருந்தா ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து அவன் தன்னுடைய காலத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? முடிச்சுட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரப்போகிறவைகளுக்காக, காணப்படாத அந்த நிலையான நகரத்திற்காக, கைகளால் கட்டப்படாத அந்த பரலோகத்திற்காக அவன் நம்பிக்கையோடு காத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலே, நீ இப்ப கானானுக்கு முன்பாக நின்று கொண்டு கண்டதையும் பேசாதப்பா. அல்லேலூயா. நீ கானானுக்கு முன்பாக நின்று கொண்டு அவசியம் இல்லாததை பேசாத. நீ கானானுக்கு முன்பாக நின்று கொண்டு வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசாத. உன் கண்ணு பார்த்ததுனால நீ பேசாத. உன் காதுல நீ கேட்டதுனால நீ பேசாத. இந்த கானானுக்காக என் மகன் ஆபிரகாம் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறான்.
அவனோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை. ஆகவே என்னால் அதை மறக்க முடியாது, என்னால் அதை மாற்ற முடியாது. ஆகவே தான் உன் கூட நான் இதுவரைக்கும் இருக்கிறேன். எதற்கு தெரியுமா? சுதந்தரிப்பதற்கு, உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு, சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதற்கு நமக்கு ஒரு பரம கானானை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். இப்போ அதுக்கு தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இதுக்கு விலைக்கரையும் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரலோக மகிமையை அவர் துறந்தார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளா என்ன செய்யல, என்னல, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் மனுஷர் சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அவர் அழகுமின்றி சௌந்தரியமுமின்றி நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் அலங்கோலமாய் சிலுவையில் தொங்கினார். ஆமீன். அழகில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், ஆயிரங்களில் சிறந்தவர், 10,000ங்களில் சிறந்தவர். உங்களுக்காக தியாகம் பண்ணி இருக்கிறார், உங்களுக்காக விலைக்கரையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், உங்களுடைய நன்மையை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடையது உங்களுக்கே. ஆமென். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதை நீங்களே அனுபவிப்பீர்கள். ஆகவே தான் இதற்கான கிரயம் கொடுக்கப்பட்டதால் தான் இப்பொழுது ஒரு அறைகூவல் கொடுக்கப்படுகிறது. சுதந்தரிக்கலாம் வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார். எதை சுதந்தரிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கீங்க, எங்க நுழைய முடியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க, இது எனக்கு இல்லையோ, இது கர்த்தர் எனக்கு முன் குறிக்கவில்லையோ, இது எனக்கான நன்மை இல்லையோ, இது எனக்கான ஆசீர்வாதம் இல்லையோ, சந்தேகம் வேண்டாம். அதற்கான விலைக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தியாகம் சிலுவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நிச்சயம் சுதந்தரிப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுடையவர்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்தாரை நீங்க சுதந்தரிப்பீங்க. அல்லேலூயா. உங்க சொந்தங்களை நீங்க சுதந்தரிப்பீர்கள். உங்க இனஜன பந்துக்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். என்ன? அவர்களுக்கான விலைக்கரையும் இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கான நன்மைகள் எல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான கிரயங்கள் செலுத்தப்பட்டு விட்டது. ஆகவே கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, சுதந்தரிக்கலாம் வாங்க. நம்பர் 2, ஜெயிக்கலாம் வாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு புரிய வேண்டிய இன்னொரு சத்தியம், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க தோற்று போகிறவர்களும் அல்ல, உங்களுக்கு தோல்வி வரப்போகிறதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் எண்ணிக்கை கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? இவர்கள்ட்ட எவ்வளவு ஆயுதம் இருக்கு. இந்த ஆயுதத்தை வைத்து இந்த கானான்ல இருக்கிற இந்த அத்தனை 7 வகையான அரக்க ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் இவர்களால இவர்களுடைய பலத்தை பயன்படுத்தி ஜெயிக்க முடியுமா முடியாதா? கர்த்தர் தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று பார்வோனை அவனுடைய சேனைகளை கடலிலே கவிழ்த்து காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவர் சுதந்தரிக்க செய்கிறவர் ஜெயிக்க பண்ணுவாரா? உள்ள போனா சுதந்தரிக்கணும், ஜெயிச்சாதானே சுதந்தரிக்க முடியும். அப்ப ஜெயிக்க பண்ணுவாரா? அந்த ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? நிச்சயம் தருவா. ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலே, உன்னை வழி நடத்தி செல்லுகிற ஜாஷுவாவோடு நான் மோசையோடு கூட இருந்தது போல அவன் கூட இருப்பேன். ஜாஷுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இந்த 31 ராஜாக்களையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். எரிகோவுக்கு முன்பாக கர்த்தர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? அந்த ராஜாவை, அந்த வீரர்களை, அங்க இருக்கிற ஜனங்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லுவார். கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சீல சொல்லல.
அப்போ நீங்க அந்த ஜாஷுவாவை ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும், நீங்க ஜெயிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக யுத்தம் நம்ம பண்ண போகிறதில்ல. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஈட்டியை கையில் வச்சுருப்பீங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பட்டயம் உங்கள் கையில் இருக்கும், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மிலிட்ரி மார்ச் பாஸ்ட் நடக்கும், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சத்துருவுக்கு நீங்கள் எதிர்த்து என்ன செய்வீங்க, போவீங்க. ஆனால் கிரியெல்லாம் யார் செய்வா? யுத்தம் யார் பண்ணுவா? உங்களுக்கு முன்பா யார் புறப்பட்டு போவா? கர்த்தர். உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களை யார் சிதறடிப்பா? கர்த்தர். அவர்கள் உருவாக்கும் ஆயுதத்தை யார் வாய்க்காமல் போக பண்ணுவார்? கர்த்தர். ஒரு வழியா வர்ற அந்த சத்துருக்களை 7 வழியா சிதறடிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆகவே ஜெயிக்கலாம், வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு இந்த இஸ்ரவேலை தலைமை தாங்கி நடத்த ஒரு ஜாஷுவாவை கர்த்தர் ஏற்படுத்தினது போல இன்றைக்கு நம்முடைய கேப்டன் ஜீசஸ், ஹல்லேலூயா, பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். அவனுடைய சகல அதிகாரங்களை உரிந்து கொண்டா, துரைத்தனங்களை எல்லாம் உரிந்து கொண்டா, அவனுடைய அதிகாரங்களை வெளியரங்கமான கோலமாக்கினா, சிலுவையிலே வெற்றி சிறந்தா. ஆகவே உங்களால பாவத்தை ஜெயிக்க முடியும், உங்களால உலகத்தை ஜெயிக்க முடியும், உங்களால பிசாசை ஜெயிக்க முடியும், உங்களால மாம்சத்தை ஜெயிக்க முடியும், உங்களால கண்களின் இச்சையை ஜெயிக்க முடியும், உங்களால ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க முடியும். உங்களால மேற்கொள்ள முடியாத காரியம் ஒன்றுமில்லை. காரணம், நீங்கள் ஜெயிப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு முன்பாக ஒரு ஜெய கிறிஸ்து முன் செல்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பழைய ஏற்பாட்டில் எப்படி அவர்களுக்கு துணையாக இருந்தாரோ, இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தலைமை தாங்கி நடத்துகிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறோம் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஜெயிக்கலாம், வாங்க. உங்களுக்கு அப்படிதான் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்க தோற்க போறது இல்லை. எதிர்த்து வருகிறவர்களின் வலிமை எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். எதிர்த்து வருகிற கூட்டத்தாரின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காததா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு உங்களிடத்தில் போதுமான ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம், அதற்கான திராணி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர், வெற்றியை சுதந்தரிப்பது நீங்க. ஹல்லேலூயா. நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவோம், நாம் ஜெயம் பெறுவோம். அப்போ சுதந்தரிக்கலாம், வாங்க. ஜெயிக்கலாம், வாங்க. இதுக்கு தான் கர்த்தர் உங்க கூட என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. இனிமே நான் வரமாட்டேன்னு என்ன செய்யக்கூடாது, நான் இந்த எகிப்தில் இருந்துறேன்னு சொல்லக்கூடாது, இந்த வனாந்தரத்தில் உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது, இந்த ஆட்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஐயோ என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு பின்வாங்கக்கூடாது. நீங்க சுதந்தரிக்க போகிறீர்கள், நீங்க ஜெயிக்க போகிறீர்கள். நீங்க சுதந்தரிப்பதற்கும் ஜெயிப்பதற்கு முன்பாக 2 விதமான காரியங்களை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அதுல நம்பர் 1, ஒரு பக்கம் துர்ச்செய்தியும் நற்செய்தியும் இருக்கும். ஆமென். வாங்க சுதந்தரிக்கலாம், வாங்க ஜெயிக்கலாம். கேட்கும்போது எப்படிதான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஒரு பக்கம் கேட்கும்போது இன்னொரு பக்கம் நற்செய்தி இருக்கும், துர்ச்செய்தி இருக்கும். இந்த துர்ச்செய்தியை பரப்புனவங்க 10 பேர். அவங்க சொன்னாங்க, அந்த தேசம் நம்மை பட்சிக்கும், அங்க உள்ள ஜனங்கள் பலவான்கள், ஏனாக்கியரை நாங்கள் அங்கே கண்டோம், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள், நம்மால் போய் அவர்களோடு யுத்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா. இது துர்ச்செய்தி. நற்செய்தி சொல்றதுக்கு 2 பேர், துர்ச்செய்தி சொல்றதுக்கு 10 பேர். அல்லேலூயா. ஜாஷுவாவும் காலேபும் மட்டும்தான் நற்செய்தி சொல்றாங்க. மீதி இருக்கிற 10 பேர் என்ன சொல்றாங்க, துர்ச்செய்தி. நற்செய்தி என்ன சொல்றாங்க, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். நாம் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் போடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஹல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறோம், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இதான் நற்செய்தி. இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம மெஜாரிட்டி பக்கம் தான் இருப்போம். ஹல்லேலூயா. பெர்சன்டேஜ் எங்கே அதிகமாக இருக்குது, 10. ஆமாம், அப்போ அதுதான் உண்மை. அப்படி தான் நம்ம நினைப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நற்செய்தியை கேட்குற காதில் துர்ச்செய்தி என்ன செய்யும், விழும். ஆனால் நம்ம கவனம் எங்கே போகக்கூடாது, துர்ச்செய்தி மேலே போகக்கூடாது. நமக்கு எப்பொழுதுமே நற்செய்தி. ஏன்னா ஆண்டவர்கிட்டருந்து வர்றது எப்போவுமே நல்ல வார்த்தை தான். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லது தான். தீமையாக இருந்தால் கூட அதை நன்மையான மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் ஒரு நாள் தீங்கு செய்கிறவர் அல்ல.
அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்மையாக தான் முடியும். அதனால பெருசா ஒரு பெரிய கூட்டமே இப்படி சொல்லும்போது நான் எப்படி இந்த 2 பேர் சொல்றத கேட்க முடியும் நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. உங்க கவனம் எதில் இருக்கணும்? நற்செய்தி தேவனை சார்ந்தது. நற்செய்தி தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாய் கொண்டது. நற்செய்தி வாக்கு தத்தங்களை உள்ளடக்கியது. துர்ச்செய்தி முழுக்க முழுக்க மனித எண்ணம், துர்ச்செய்தி முழுக்க முழுக்க மனித நம்பிக்கை, துர்ச்செய்தி முழுக்க முழுக்க மாம்சம். அல்லேலூயா. ஆனால் நற்செய்தி அப்படி கிடையாது. நற்செய்தி தேவனிடத்திலிருந்து, அல்லேலூயா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுமந்து தேவனுடைய வல்லமையை சார்ந்தது, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுவது. ஆமென் சொல்லுங்க. இந்த துர்ச்செய்தியை சொன்னவங்க பொல்லாதவங்க நினைச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த துர்ச்செய்தியை சொன்னவங்க சம்பந்தம் இல்லாத ஆள் நினைச்சிடக்கூடாது. இவங்க இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ளவங்க, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவங்க ரொம்ப விவரமானவங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து என்ன வந்தது? அப்போ துர்ச்செய்தியை சொல்றதுக்கு யாரோ ரூம் போட்டு தங்கி இருந்து நமக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்வாங்க, பேசுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அல்லது நம்மளை சந்திக்கிறதுக்குனே வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க நினைக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கிற ஆள் தான் சொல்லும், நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் சொல்லும், நம்மளை நன்கு அறிஞ்ச ஆள் தான் சொல்லும். அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் கிருபையாக 2 காதை கொடுத்துருக்காரு. ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். நம்ம மனசில் தங்கி இருக்க வேண்டியது நற்செய்தி. உங்களுக்கான நற்செய்தி பின்னாடியே வருது. காலேப் ஜனங்களை மோசேக்கு முன்பாக கை அமர்த்தி துர்ச்செய்தியை சொன்ன அடுத்த நிமிஷம் நற்செய்தி உங்க காதுல கேட்கும். எதிர்மறையான வார்த்தைகளை கேட்ட அடுத்த நிமிஷமே நல்ல வார்த்தை கர்த்தர்ட்ட வரும், ஆண்டுடைய வசனத்திலிருந்து வரும். 2வது ஒரு காரியம் இருக்கு, அவிசுவாசமும் இருக்கும் விசுவாசமும் இருக்கும். அதற்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும். நான் அவங்களுக்கு நிறைய அடையாளத்தை செஞ்சிருக்கேன், காட்டியிருக்கேன். இந்த அடையாளத்தெல்லாம் பார்த்த பிறகு கூட இவங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க, விசுவாசிக்க மாட்டேங்காங்களே. அதான் காரியம். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் என்ன அடையாளத்தெல்லாம் காட்டினாரு? எகிப்தில் இருக்கும்போது ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் காட்டினார். 10 வாதைகளை கொடுத்து எகிப்தியருடைய ஆதிக்கத்திலிருந்து இஸ்ரவேலர் என்ன செஞ்சாரு? வெளியில கொண்டு வந்தார். அப்ப எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. சரி, அதோட முடிஞ்சுதான் இல்லை, தொடருவேன் பிடிப்பேன் ஓடி வந்த அந்த பார்வோன் தன்னுடைய 600 பிரதான ரதங்களோடும் இன்னும் நிறைய ரதங்களோடும் வந்தான். அவனை நெருங்க விடாம ஒரு ராத்திரி ஃபுல்லா நிறுத்தி வச்சு இவங்கள அந்த செங்கடலை கடக்க வச்சு இவங்க கண்களுக்கு முன்பாகவே அந்த மேகத்திலிருந்து வழிவிட்டு இந்த பார்வோனையும் அவனுடைய கூட்டத்தையும் செங்கடுக்குள்ள இறக்கி விட்டு அந்த உருளைகளை எல்லாம் கலற்றி அந்த நடுக்கடலில் கர்த்தர் அமிழ்த்து போட்டார். இதை அவங்க 2 கண்ணும் பார்த்துச்சு. இதை பார்த்தது மாத்திரமல்ல, செத்த பிரேதங்களை அவங்க மிதந்ததை பார்த்தது மாத்திரமல்ல, தம்புரு வாசிச்சு மீரியாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆராதனை என்ன செஞ்சது? நடந்துச்சு. அல்லேலூயா. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா. குதிரையையும் குதிரை வீரனையும் அவர் என்ன செஞ்சாரு? கடலிலே ஆழ்த்தினார், கவிழ்த்து போட்டார்னு பயங்கர கோலாகலமான கொண்டாட்டம், ஆர்ப்பாட்டமான ஆராதனை. ரைட்? இதை பார்த்துருக்காங்க. அமலேக்குக்கு விரோதமாக யுத்தம் ஜாஷுவா தலைமையில் நடக்கு. இவங்கள்ட்ட ஆயுதங்களே கிடையாது அதிகமாக. ஆனால் அவங்கெல்லாம் இருப்பு ரதங்களும் வலிமையான ஆயுதங்களும் உடையவங்க. மோசே கையை மட்டும்தான் தூக்கிட்டு நின்னாரு. கையை தூக்குனா வெற்றி, கையை இறங்குனா தோல்வி, பின்வாங்கினாங்க. அப்போ ஆரோன் ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து மோசையை உட்கார வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கையை பிடிச்சிட்டு என்ன செஞ்சாங்க? நின்னாங்க. அந்த யுத்தத்தில் பெரிய வெற்றி. அமலேக்க கர்த்தர் சர்வ சங்காரம் பண்ணார். அல்லேலூயா. இந்த யுத்தத்தில் அவங்க ஜெயிக்கவே முடியாது. ஆனால் என்ன கிடைச்சது? அந்த ஜெயத்தை யார் கொடுத்தா? இப்போ எமோரியரின் ராஜா, அல்லேலூயா, சீகோன், பாசானின் ராஜா ஓக், இவங்க 2 பேர் யார் அப்படின்னா ராட்சதர்கள். இவங்க 2 பேர் யாரு? இவங்களெல்லாம் யாரும் எதிர்த்து என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது, இவங்களை தோற்கடிக்கவே முடியாது. ஆனால் ஈஸியாக ஆண்டவர் அவங்கள சங்காரம் பண்ணார். அல்லேலூயா. அவங்க கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் காட்டின சகல அடையாளங்களை இவங்க கண்ட போதும் அவன் பலவான்றான் பாரு, அவன் வளர்ந்தவன்றான் பாரு, அவன் ராட்சதன்றான் பாரு,
அவன் அரணிப்பான பட்டணத்தில் குடியிருக்கான்னு சொல்றான் பாரு. அந்த தேசம் நம்மளை பட்சிக்குன்னு சொல்ற மாதிரி வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வருதா? வார்த்தை வர்றதெல்லாம் என்ன வார்த்தையாக தான் வருது? அவிசுவாசமா வருது. அல்லேலூயா. ஆனா 2 பேர் தான் நல்ல வார்த்தை பேசினா. விசுவாசமா பேசினது காலேபும் ஜாஷுவா மட்டும். பாசிட்டிவ் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தா, ஒரிஜினல்னு ஒன்று இருந்தா, டூப்ளிகேட். ஆமே. நேர்மறையான அப்படின்னா எதிர்மறையான அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக. ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க? விசுவாசம்ங்கிற ஸ்டேஜில் நிற்கிறீங்களா, அவிசுவாசங்கிற ஸ்டேஜில் நிற்கிறீங்க? உங்கள் ஸ்டாண்டு எது? அல்லேலூயா. இப்போ என்ன நடந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நற்செய்தி, துர்ச்செய்தி, அவிசுவாசம், விசுவாசம், இந்த 2ல் நம்ம எந்த பக்கம் இருக்கோமோ இதுக்கு ரிசல்ட் உண்டு, இதுக்கு ஒரு விளைவு இருக்கும். துர்ச்செய்தி பக்கம் தான் பெரும்பாலும் கூட்டம், அவிசுவாசம் பக்கம் தான் பெரும்பாலான கூட்டம். ஆமென். நற்செய்தி பக்கமும் விசுவாசம் பக்கமும் காலேபும் ஜாஷுவாவும் மட்டும் நிற்கும். இப்போ இதனுடைய ரிசல்ட் கர்த்தர் சொல்லிட்டாரு. இவன் அழுதான் பார்த்தியா, இவன் முறுமுறுதான் பார்த்தியா, ஒரு பயில எங்கே போக மாட்டான், ஆனானுக்குள்ளே போக மாட்டான். இவனை நான் ஜெயிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடலை, சுதந்திரிக்கலாம் வான்னு கூப்பிடல, நான் வாபஸ் வாங்கினேன்ட்டார். நீ இந்த வனாந்தரத்தில் நீ இங்கே சுத்து, ஜாஷுவாவும் காலேபையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். 20 வயசுக்கு கீழே இருக்கான் பார்த்தியா, எந்த பிள்ளைகள் சங்காரம் ஆவார்கள் அப்படின்னு நீ சொன்னியோ, உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் நான் காட்டுறேன்ட்டார். ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் நிற்கிற ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? கிருபை. 3வது இதுக்கு ஒரு விளைவு ஒரு பக்கம் இருந்தாலும் மன்றாட்டும் மன்னிப்பு இருக்குங்க. இங்க மன்றாட்டம் என்ன இருக்கு? மன்னிப்பு. இங்க மோசே மன்றாடுறான். ஆண்டவர் சொல்றாரு, உடனே நான் பெரிய ஜாதி ஆக்கிடுறேன், ஒரு கொள்ள நோயை அனுப்பி இவங்க அத்தனை பேரை காலி பண்றான்றார். ஆனா மோசே மன்றாடுறான், இல்ல ஆண்டவரே, எகிப்தியர்கள் கேட்டால் என்ன நினைப்பாங்க? அவங்க கடவுளால் அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த தேசத்தில் என்ன செய்ய முடியல, சேர்க்க முடியல. அதனால தான் பாதியில் என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாருன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் தயவு செய்து அப்படி என்ன செஞ்சிடாதீங்க, பண்ணிடாதீங்க. நீங்கள் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டுடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் ஆண்டவரே. ஒரு மன்றாட்டு. அல்லேலூயா. இன்றைக்கும் சுதந்திரிக்கலாம் வாங்க, ஜெயிக்கலாம் வாங்க. இந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம், அவிசுவாசம், நற்செய்தி, துர்ச்செய்தி, இதில் எங்கேயாவது நீங்க தவறுதலா சிக்கி இருந்தாலும் உங்களுக்கு மீட்பு உண்டாக வேண்டும் என்று அன்றைக்கு திறப்பிலே மோசே நின்றது போல இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தம் தோய்ந்த கரங்களை காண்பித்து, என் மக ஆண்டவரே, என் மக ஆண்டவரே, இந்த ஒரு முறை ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும், இந்த ஒரு ஆண்டு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். அவன் நிச்சயமா எழும்புவான், அவன் நிச்சயமா நிலை நிற்பான், அவன் நிச்சயமா சுதந்திரிப்பான், அவன் நிச்சயமா ஜெயிப்பான். என்னுடைய இரத்தத்தை பாரும் என்று பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மன்றாடுகிறதுனால ஆண்டவர் சொல்றார் 20வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். மன்றாடின மோசேக்காக கர்த்தர் மன்னித்தார். அதே போல உங்களுக்காக எனக்காக மன்றாடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் மூலமாய் நமக்கு மன்னிப்பு உண்டு. நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய அவிசுவாசங்கள் மன்னிக்கப்படும். ஆமென். நம்முடைய இருதயம் கரைந்து போனதற்கு ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் அதை கர்த்தர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சுதந்திரிக்கவும் ஜெயிக்கவும் உதவி செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நிச்சயமா சுதந்திரிப்பீங்க, நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. ஒருவேளை துர்ச்செய்தியை கேட்டு உங்க உள்ளம் அவிசுவாசத்திற்கு இடம் கொடுத்திருக்குமானால் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மன்றாட உங்க போதகர கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்காக மன்றாட இரட்சகர் இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. நீங்க நிச்சயம் காணான சுதந்திரிப்பீங்க.
தேவ கோபாக்கினைக்கு உள்ள ஆக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி, என்னை சுதந்தரிக்க செய்கிறவரு, என்னை ஜெயிக்க செய்கிறவரு, அவிசுவாசமோ துர்ச்செய்தியோ என் வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாதுப்பா. நற்செய்தி எனக்காக காத்திருக்கும் போது என் செவி நற்செய்திக்கு திறந்திருக்கட்டும், என் இருதயம் விசுவாசத்தினால நிறைந்திருக்கட்டும். உங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் பார்க்கும்போது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. என் குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே. திறப்பிலே நிற்க உங்களுக்காக ஒரு போதகர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஒரு ஆண்டவர் இயேசு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மன்றாட்டு நிச்சயம் உங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்க சுதந்தரிப்பீர்கள், நீங்க ஜெயிப்பீங்க. கண்டிப்பா கர்த்தர் அந்த ஜெயத்தை உங்களுக்கு தருவா. சுதந்தரிக்க செய்கிறவர், ஜெயிக்க செய்கிறவர். நன்றி அப்பா. இந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.